அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பருப்பு உருண்டை குழம்பு, சாம்பார், காரக்குழம்பு வச்சு போர் அடிச்சு போச்சு. இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு பருப்பு உருண்டை குழம்பு தான் ட்ரை பண்ணியிருக்கேன். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். நான் 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து அது கூட 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 2 காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு ஒரு 1 இல்லைன்னா 1.5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. கடாயில் வந்து ஆயில் விட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் ஜீரகம். வெந்தயத்தை வந்து கருக விட்டுறாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 பூண்டு எடுத்து நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இங்கே வந்து தேங்காய் வந்து நான் ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு அது கூட 1 ஸ்பூனு சோம்பு போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த பூண்டு பார்த்திங்களா இந்த அளவுக்கு ப்ரௌன் கலராக ஆனதுக்கப்புறவு 1.5 வெங்காயம் எடுத்து அதை வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம் 1.5 வெங்காயம் எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு இதோட நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா அதையும் வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான் இதுக்கு வந்து ஒரு தக்காளி போட்டு அதையும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஊற வச்ச அந்த கடலைப்பருப்பை வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் வந்து உப்பு போட்டு வதக்க விட்ருங்க. இது கூட வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த அந்த கடலைப்பருப்பு இருக்குல்ல, அது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச ஒரு வெங்காயம் எல்லாம் போட்டு உப்பு எல்லாம் போட்டு மிக்ஸ் கொடுத்து அதை வந்து ஒரு உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இங்கே வந்து நான் வந்து மசாலா என்ன போட்டிருக்கேன்னா 1 ஸ்பூன் காரத்துக்கு தக்கன மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் வந்து நான் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக லைட்டாக தண்ணி ஊற்றி அதை கொதிக்க விட்டுக்கலாம். இங்கே வந்து நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்த அந்த பருப்பெல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இங்கே வந்து இட்லி சட்டியில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், எல்லா உருண்டையும் வச்சு ஒரு 6 to 7 நிமிஷம் வந்து வேக விட்டு எடுத்துக்கோங்க. இங்கே வந்து எல்லா பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு அந்த மசாலா கூட வந்து புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து நீங்கள் வந்து ஊற்றி புளியை வந்து புளி கரைச்சலை ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. இங்கே பருப்பு உருண்டை வந்து வெந்துருச்சு. அந்த உருண்டையும் இந்த குழம்புல எடுத்து போட்டு நல்லா கொதிக்க விடுக்கோங்க. அந்த பருப்பு வந்து அந்த குழம்புல நல்லா ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கொதித்து அப்படியே வந்து ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க கொதிக்கிற வரைக்கும். அப்படியே அது நல்லா ஊறி நீங்கள் சாப்பிடும்போது அந்த பருப்பில் வந்து எல்லா மசாலா உப்பு புளிப்பு எல்லாம் வந்து ஏறி அந்த உருண்டை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பருப்பு உருண்டை குழம்பு வந்து செஞ்சு பார்த்ததுனால இந்த ரெசிபியை செஞ்சு டேஸ்ட்டு பண்ணி பாருங்கள். வந்து உங்களுக்கும் பிடிக்கும். இந்த பருப்பு உருண்டையை நீங்கள் வேக வைக்க வேணாம் அப்படின்னா நீங்கள் லைட்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.